பெரிய அளவிலான ட்ரோன்களை ஒரே நேரத்தில் களமிறக்கி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தினை பொளந்து கட்டும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினரும் கொத்து கொத்தாக மடியும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும். லெபனானினுடைய தலைநகரான பெய்ரூட்டை கைப்பற்றுவதற்கு ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் திட்டமிட்டுள்ளார்களா? லெபனானிய அரசாங்கத்திற்கும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்திற்கும் இடையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய முறுகல் நிலை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கின்றதா? லெபனானிய அரசாங்கம் ஈரான் மீது எவ்வாறான குற்றச்சாட்டுக்களையும் முன்வைத்துள்ளது? சீனாவில் களமிறங்கிய டொனால்ட் ட்ரம்பை வரவேற்பதற்கு செல்லாத சீனாவினுடைய அதிபரும் அவமானப்பட்ட டொனால்ட் ட்ரம்பும் அமெரிக்காவும். ஈரானின் ஹெர்மோஸ் ஜலசந்தி ஆயுதத்தினால் பாதிக்கப்பட்டு வரக்கூடிய அமெரிக்க பொருளாதாரமும் இதனால் விற்பனை செய்யப்பட்டிருக்கக்கூடிய பத்திரங்களும் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பென்டகனும் காங்கிரஸ் சபையில் தோற்கடிக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானமும். குவைத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான எல்லாவிதமான உரிமையும் எங்களுக்கு இருக்கின்றது என்கின்ற அறிவிப்பை வெளியிட்ட ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர். நெட்டன்யாஹுவுக்கும் ஐக்கிய அரபு அமீரக ஜியோனிச தலைவர் ஸ்னோபிக்கும் இடையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளும் சந்திப்புகளும் வெளியாக இருக்கக்கூடிய பல உண்மைகளும். காசாவுக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பின் பீஸ் கவுன்சிலின் தலைமை அதிகாரி நிக்கலோ மோல்டனோவ் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலே களமிறங்கியிருந்தார். நேற்றைய தினம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு அமைச்சரோடும் இன்னும் சில முக்கியமான பிரதிநிதிகளோடும் கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். இதைத் தொடர்ந்து ஜெருசலம் பிரதேசத்திலே நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் காசாவிலே ஹமாஸை முழுமையாக நிராயுதபாணியாக்குவதற்கான 15 அம்சங்களை கொண்டிருக்கக்கூடிய திட்டத்தினை முழுமையாக வடிவமைத்துள்ளோம். இந்த திட்டத்தின் மூலமாக காசாவில் ஹமாஸை முழுமையாக நிராயுதபாணியாக்க முடியும். ஒரே தடவையில் ஒரே நேரத்தில் ஹமாஸையும் பலஸ்தீனிய போராளிகளையும் நிராயுதபாணியாக்க முடியாது. இதற்கு பல படிமுறைகளை நாங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டியிருக்கின்றது. இதனாலேயே தற்போது நாங்கள் 15 அம்ச திட்டத்தினை உருவாக்கி காசாவிலே நடைமுறைப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிக்க போகின்றோம். அதே நேரம் இந்த திட்டங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கடந்த வாரம் நடைபெற்றிருந்தது. மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளிலே ஹமாஸ் தரப்பினர் இதற்கான மறுப்பை தெரிவித்துள்ளார்கள். காசாவிலே ஹமாஸை நிராயுதபாணியாக்குவது பேச்சுவார்த்தைகளுக்கு உட்படாதது. காசாவிலே ஹமாஸை நிராயுதபாணியாக்குவது தொடர்பாக எங்களுக்கு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் ஹமாஸ் கட்டாயமாக நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும். ஹமாஸை நிராயுதபாணியாக்காமல் காசாவிலே எந்த விதமான வேலை திட்டங்களையும் எங்களுக்கு முன்னெடுக்க முடியாது. இதனால் காசாவிலே ஹமாஸை நிராயுதபாணியாக்குவது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது அல்ல. இதனை ஹமாஸினுடைய தலைவர்களும் பலஸ்தீனிய மக்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்படுவதற்கு ஒப்புக்கொள்ளாவிட்டால், ஆயுதங்களை கீழே வைக்காவிட்டால் காசாவிலே மீண்டும் இஸ்ரேல் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன. ஒருவேளை ஹமாஸ் இந்த திட்டங்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்கி ஆயுதங்களை கீழே வைத்தால், ஹமாஸில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் பலஸ்தீனிய போராளிகளுக்கும் முழுமையான பாதுகாப்பை நாங்கள் வழங்குவோம். அவர்களுக்கு தேவையான நிதி உதவிகளை வழங்கி 3ஆம் தரப்பு நாட்டிற்கு அவர்களுடைய குடும்பத்தோடு அனுப்பி வைப்போம். மேலும் ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு காசாவில் இருப்பதற்கு விரும்பக்கூடிய ஹமாஸினுடைய சில தலைவர்களுக்கு எங்களுக்கு அனுமதிகளை வழங்க முடியும். அவர்கள் எங்களோடு ஒன்றிணைந்து செயற்பட முடியும். இதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இதனால் அவசரமாக ஹமாஸினுடைய தலைவர்கள் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என காசாவுக்கான டொனால்ட் ட்ரம்பினுடைய பீஸ் கவுன்சிலுடைய தலைவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஹமாஸினுடைய தலைமைகள் டொனால்ட் ட்ரம்பினுடைய பீஸ் கவுன்சிலின் இந்த திட்டங்களை 15 அம்ச திட்டங்களை முழுமையாக நிராகரித்துள்ளார்கள். மேலும் களத்திலே டொனால்ட் ட்ரம்பினுடைய பீஸ் கவுன்சில் நிர்வாகத்திற்கு கீழால் அமைக்கப்படக்கூடிய எந்த ஒரு வேலை திட்டத்திற்கும் அனுமதிக்கப் போவதில்லை என்றும் அறிவித்துள்ளார்கள். நேற்றிரவு வெளியிட்ட காணொலியிலும் இவை தொடர்பாக பல முக்கியமான தகவல்களை பதிவிட்டிருந்தேன். அதாவது காசாவினுடைய மஞ்சள் எல்லை பிரதேசங்கள் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. இதனால் தற்போது ஆரம்ப கட்டமாக மஞ்சள் எல்லை பிரதேசங்களுக்குள்ளே கட்டிடங்களை அமைப்பதற்கு திட்டமிடுகின்றனர். குறிப்பாக ரஃபா பகுதியில் கட்டிடங்களை அமைத்து பலஸ்தீனிய மக்களை தங்க வைப்பதற்காகவும் பலஸ்தீனிய மக்களையும் பலஸ்தீனிய போராளிகளையும் பிரிப்பதற்காகவும் அடுத்த கட்ட வேலை திட்டங்களை ஆரம்பித்திருந்தார்கள். இருப்பினும் பலஸ்தீனிய போராளிகள் இதனை தடுத்து நிறுத்தியுள்ளார்கள். குறித்த திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து தரப்பினருக்கும் இறுதி எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார்கள். எனவே இது எவ்வாறு இருப்பினும் இறுதியில் காசாவின் களத்திலே அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளக்கூடிய அனைத்து வேலை திட்டங்களும் தோல்வியிலேயே முடிவடைய போகின்றன.
அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய தற்போதைய பாராளுமன்றத்தை கலைப்பதற்கான மசோதா முன்வைக்கப்பட்டுள்ளது. நெட்டன்யாகுவின் அரசாங்கத்தை கலைப்பதற்கு நாங்கள் முழுமையான ஆதரவை வழங்குகின்றோம் என ஹரேடி யூதர்களுடைய கட்சிகள் அறிவித்திருந்தன. மேலும் நெட்டன்யாகுவுக்கு எதிரான நெஃப்டேல் பென்னட்டினுடைய கூட்டணியும் தற்போது வலுப்பெற்றுள்ளது. இதற்கமைவாகவே இன்றைய தினம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பாராளுமன்றத்தினை கலைப்பதற்கான மசோதா முன்வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மசோதா முழுமையாக நிறைவேற்றப்பட்டால் வருகின்ற செப்டம்பர் மாதம் அல்லது அக்டோபர் மாதம் பாராளுமன்ற தேர்தல் நடைபெறும் என்றும் புதிய பிரதமர் தெரிவு செய்யப்படுவார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த தேர்தலை தவிர்ப்பதற்காக நெட்டன்யாகு பல வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தார். இருப்பினும் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டால் தேர்தலை தவிர்ப்பதற்கான எந்தவிதமான வேலை திட்டங்களையும் நெட்டன்யாகுவினால் மேற்கொள்ள முடியாது. அடுத்து ஈரானுடனான போரின் போது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை விரிவாக்குவது தொடர்பாகவும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு தேவையான ஆதரவுகளை வழங்குவது தொடர்பாகவும் அவசர பேச்சுவார்த்தைகளை கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்காக மொசாடினுடைய தலைவர் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு விஜயம் செய்துள்ளார். ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் ஈரானுக்குள் இருந்து ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிரான தாக்குதல்களை விரிவுபடுத்துவதற்கும் ஈரானுக்குள் இருக்கக்கூடிய கலவரக்காரர்களுக்கு தேவையான நிதி உதவிகளையும் ஆயுதங்களையும் வழங்குவதற்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திலே ஒரு ஒருங்கிணைப்பு மையம் உருவாக்கப்பட்டிருந்தது. 5 மாதங்களுக்கு முன்பே இவை தொடர்பான தகவல்களை நான் குறிப்பிட்டிருந்தேன். இந்த ஒருங்கிணைப்பு மையம் மொசாடினுடைய தலைமையிலேயே மேற்கொள்ளப்பட்டிருந்தது. எனவே இதற்கமைவாகவே மொசாடினுடைய தலைவர் டேவிட் பெர்னியா ஈரானுக்கு எதிரான போரின் போது ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு விஜயம் செய்துள்ளார். மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து பல ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டுள்ளார். மேலும் இந்த தகவல்கள் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு வெளியாகி இருந்தன. இப்படியான நிலைமையிலேயே நேற்றிரவு நெட்டன்யாகுவினுடைய அலுவலகம் சில அறிக்கைகளை வெளியிட்டிருந்தது. ஈரானுக்கு எதிரான போரினை ஒருங்கிணைப்பதற்காகவும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்துவதற்காகவும் ஐக்கிய அரபு அமீரகத்தோடு ஒருங்கிணைப்புகளை மேற்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவுமே பிரதமர் நெட்டன்யாகு ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு விஜயம் செய்து ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தலைவரை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார் என நெட்டன்யாகுவினுடைய அரசு அலுவலகம் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. அத்தோடு கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக கடந்த மார்ச் மாதம் 26ஆம் தேதியே நெட்டன்யாகு ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு விஜயம் செய்துள்ளார். குறித்த தினத்தில் தான் ஈரானிய கடற்படை தளபதி படுகொலை செய்யப்பட்டார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானின் கடற்கரை பிரதேசங்களை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இவ்வாறு படுகொலை தாக்குதல்களையும் திசை திருப்பக்கூடிய தாக்குதல்களையும் மேற்கொண்டதற்கு பின்பே நெட்டன்யாகு அவசரமாக ரகசியமாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் களமிறங்கி ஸ்னூப்பியை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது தான் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு தேவையான அயன்டோம் அமைப்புகளை வழங்குவது தொடர்பான ஒப்பந்தங்களும் முடிக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் ஈரானுக்குள்ளே தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான அனைத்து விதமான உதவிகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வழங்குவதாக நெட்டன்யாகு உறுதியளித்துள்ளார். மேலும் ஈரானுக்குள்ளே எந்தெந்த பகுதிகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற தகவல்கள் அனைத்தையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஐக்கிய அரபு அமீரகத்தோடும் பகிர்ந்து கொண்டுள்ளது. மேலும் ஈரானுக்கு எதிரான உறுதிப்பாட்டை வலுப்படுத்தும் நோக்கத்தில் நெட்டன்யாகுவுக்கும் ஸ்னோப்பிற்கும் இடையில் பல மணி நேர ரகசிய கலந்துரையாடல்கள் நடைபெற்றிருப்பதாகவே தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் இது நெட்டன்யாகுவினுடைய முதலாவது பயணம் அல்ல. இதற்கு முதல் 3 தடவைகளுக்கு மேலால் நெட்டன்யாகு ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு ரகசியமாக விஜயம் செய்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தலைவரை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். ஆனால் இந்த தடவை தான் நெட்டன்யாகு ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு விஜயம் செய்திருப்பதனை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அதே நேரம் இந்த தகவல்கள் தற்போது உத்தியோகபூர்வமாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பது நெட்டன்யாகுவே ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சென்றிருப்பதனை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருப்பது இந்த அடிமை அரபு நாடுகளுடைய உண்மையான முகத்தை இன்னும் வெளிப்படுத்தியுள்ளன. மேலும் ஐக்கிய அரபு அமீரகம் என்பது ஜியோனிஸ் அமீரகம் தான் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அத்தோடு ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த தகவல்களை வெளியிடுவதற்கான மிக முக்கியமான நோக்கம் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராக ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டால் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராக முழுநீள போரை ஈரான் ஆரம்பித்தால் நாங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு ஆதரவாக முழுமையாக களமிறங்குவோம் என்பதனை வெளிப்படையாக அறிவிப்பதற்குத்தான். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய வேடிக்கையான விடயம் என்னவென்றால் நெட்டன்யாகுவின் அலுவலகமே இந்த உண்மைகளை வெளிப்படையாக அறிவித்ததற்கு பின்பும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. நெட்டன்யாகுவோடு எந்த விதமான சந்திப்புகளும் நடைபெறவில்லை என ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஜியோனிஸ் அமீரகத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இருப்பினும் இவற்றை யாரும் நம்ப போவதில்லை. மேலும் இதற்கு பிறகு ஐக்கிய அரபு அமீரகம் உண்மைகளை மூடி மறைப்பதில் எதுவும் கிடைக்கப் போவதில்லை.
அடுத்து குவைத்தினுடைய புபியான் தீவை கைப்பற்றுவதற்காக ஈரானிய IRGC இராணுவத்தின் 6 அதிகாரிகள் களமிறங்கியிருந்தார்கள். அவர்களில் 4 பேரை நாங்கள் கைது செய்து தடுத்து வைத்திருக்கின்றோம் என குவைத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்திருந்தது. நேற்றைக்கு முன்தினம் வெளியிட்ட காணொலிகளில் இவை தொடர்பான தகவல்களை தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் குவைத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் போலியான கருத்துக்கள் என்றும் எங்களுடைய கடற்படையின் 6 அதிகாரிகள் பயணித்த சிறிய கப்பலானது தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக குவைத் எல்லை பிரதேசத்திற்குள்ளே நுழைந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் குவைத்தினுடைய கடற்படையினர் எங்களுடைய அதிகாரிகளை தடுத்து வைத்துள்ளார்கள், கைது செய்துள்ளார்கள். மேலும் இந்த நடவடிக்கைகளை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என ஈரானிய தலைமைகள் அறிவித்திருந்தார்கள். மேலும் ஈரான் தந்திரமாக ஏன் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தது என்பது தொடர்பாக முன்னைய காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இப்படியான நிலைமையிலேயே ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். குவைத்தினுடைய பாதுகாப்பு படைப்பிரிவினர் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலே சட்டவிரோதமாக ஈரானிய கடற்படைக்கு சொந்தமான கப்பல் ஒன்றை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதலை மேற்கொண்டு எங்களுடைய 4 குடிமக்களையும் தடுத்து வைத்துள்ளது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக அமெரிக்கா பயன்படுத்தக்கூடிய புபியான் தீவுக்கு அருகாமையிலேயே இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. தற்போது குவைத் அரசாங்கம் சட்டவிரோதமாக கைது செய்து வைத்திருக்கக்கூடிய எங்களுடைய குடிமக்களை விடுவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் குவைத்துக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான எல்லாவிதமான உரிமையும் எங்களுக்கு இருக்கின்றது என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்துள்ளார். எனவே அடுத்த கட்ட போரில் குவைத் அடிமைகளுக்கு தரமான விருந்துபசாரங்களை வழங்குவதற்கான அனைத்து தாக்குதல் திட்டங்களையும் ஈரானிய தலைமைகள் வகுத்து விட்டார்கள். அதிலும் குறிப்பாக அமெரிக்க இராணுவம் பயன்படுத்தக்கூடிய புபியான் தீவை கைப்பற்றுவதற்கான அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் முடித்து விட்டார்கள். இதற்கமைவாகவே ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்களும் தரமான மிரட்டலான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். அடுத்து ஈரானின் ஹெர்மூஸ் ஜலசந்தி ஆயுதத்தினால் தற்போது ஒட்டுமொத்த உலகமும் லாக்டவுனை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலைமை ஏற்படும் என்பதனை கடந்த மாதமே நான் காணொலிகளில் குறிப்பிட்டிருந்தேன். இந்தியாவை தொடர்ந்து பல ஆசிய நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் தங்களுடைய லாக்டவுன் நடவடிக்கைகளை அறிவிப்பதற்கு தயாராகி வருகின்றார்கள். பெரும்பாலும் இன்னும் 2 வாரத்திற்குள்ளே ஒட்டுமொத்த சர்வதேசமும் மிகப்பெரிய லாக்டவுனை நோக்கி நகர்ந்துவிடும். இன்னும் சில தினங்களுக்குள் ஆஸ்திரேலியாவும் லாக்டவுனை நோக்கி நகரப்போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எரிபொருள் விலையேற்றம், எரிபொருள் தட்டுப்பாடு, எண்ணெய் தட்டுப்பாடு, உர தட்டுப்பாடு, பிளாஸ்டிக் தட்டுப்பாடு என ஒட்டுமொத்த உலகமும் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் அத்தியாவசிய தேவைகளுக்கான மூலப்பொருட்கள் இல்லாமல் மிகப்பெரிய சிக்கலுக்குள் சிக்கிக் கொண்டுள்ளார்கள். மேலும் அமெரிக்காவினுடைய பொருளாதாரமும் இக்கட்டான சூழ்நிலைகளுக்குள் தள்ளப்பட்டுள்ளது. இதனால் நேற்றைய தினம் அமெரிக்கா 30 ஆண்டு கால பத்திரங்களை 5% லாபத்தை வைத்துக் கொண்டு விற்பனை செய்துள்ளது. 2007ஆம் ஆண்டுக்கு பிறகு முதல் முறையாக அமெரிக்காவினுடைய மத்திய வங்கி இந்த பத்திரங்களை விற்பனை செய்துள்ளது. அதுவும் 5% வருவாய்க்காகவே விற்பனை செய்துள்ளது. அமெரிக்காவினுடைய மொத்த கடன் 38 டிரில்லியன்களையும் தாண்டி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. மேலும் இந்த பொருளாதார நெருக்கடிகளை ஓரளவாவது குறைப்பதற்காகவே தற்போது பத்திரங்களையும் விற்பனை செய்வதற்கு அமெரிக்கா ஆரம்பித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவினுடைய பென்டகன் ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்கான பணம் இல்லாமல் சிக்கிக் கொண்டுள்ளது. நான் ஜனாதிபதியாக பதவியேற்றால் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செலவுகளை $1 டிரில்லியன் இருந்து $500 பில்லியன் அளவில் குறைப்பேன் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். ஆனால் தற்போது டொனால்ட் ட்ரம்ப் பாதுகாப்பு செலவுகளுக்காக $1.5 டிரில்லியன் தற்போது முன்வைத்துள்ளார். அமெரிக்காவினுடைய அடுத்த வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்பு செலவுகளுக்காக $1.5 டிரில்லியன் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளன. மேலும் ஈரானுக்கு எதிரான போரிலே அமெரிக்காவின் கையிருப்பில் இருக்கக்கூடிய அதிகளவான குண்டுகளும் ஆயுதங்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றை மீள் நிரப்புவதற்காக பல பில்லியன் டாலர்கள் தேவைப்படுகின்றன. இதனாலேயே தற்போது பென்டகன் முழுமையாக சிக்கிக் கொண்டிருப்பதாகவும் அடுத்த வரவு செலவு திட்டத்தில் $1.5 டிரில்லியன் அனுமதி கிடைக்கப் பெறாவிட்டால் ஆயுத உற்பத்தி துறையில் மிகப்பெரிய சிக்கல்களை எதிர்நோக்க வேண்டி ஏற்படும் என்றும் அமெரிக்காவினுடைய இராணுவ ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். எனவே ஈரானுக்கு எதிரான முற்றுகையை தொடர்ச்சியாக மேற்கொண்டு ஈரானுக்கு உச்சழுத்தங்களை வழங்கி ஈரானை சரணடைய வைக்க முடியும் என டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டார். ஆனால் தற்போது ஈரானுக்கு எதிரான முற்றுகை டொனால்ட் ட்ரம்புக்கு மிகப்பெரிய புதைக்குழியாக மாறிவிட்டது. இன்னும் ஒரு மாதத்திற்கு வேண்டுமானாலும் அமெரிக்காவினுடைய முற்றுகையை சமாளிப்பதற்கு ஈரான் தயாராகவே இருக்கின்றது. மேலும் இதன் விளைவாக தற்போது ஒட்டுமொத்த உலகினுடைய பொருளாதாரமும் மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுள்ளது. ஈரானினுடைய ஹெர்மூஸ் ஜலசந்தி எனும் ஆயுதம் அமெரிக்காவின் நட்பு நாடுகளுடைய பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய சவாலாகவும் மாறியுள்ளது. எனவே தற்போது டொனால்ட் ட்ரம்ப் ஈரானினுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்க வேண்டும். தற்போதைய சூழ்நிலையில் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படுவது, அடுத்த கட்ட போர் ஆரம்பிக்கப்படுவது நிச்சயமாக மிகப்பெரிய உலக போராகவே மாறிவிடும். இதற்கான பாதையை நோக்கிய தற்போது அனைத்து சூழ்நிலைகளும் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன.
அத்தோடு ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை அமெரிக்கா மேற்கொள்ளக்கூடாது. அவ்வாறு மேற்கொள்வதாக இருந்தால் காங்கிரஸ் சபையினுடைய அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என காங்கிரஸில் முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் தற்போது குறித்த முன்மொழிவானது தோற்கடிக்கப்பட்டுள்ளது. ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் குறித்த முன்மொழிவு தோற்கடிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு டொனால்ட் டிரம்பினுடைய நிர்வாகத்திற்கு காங்கிரஸ் சபையினுடைய அனுமதியை பெற்றுக்கொள்ள தேவையில்லை. காங்கிரசினுடைய அனுமதி இல்லாமலேயே அடுத்த கட்ட தாக்குதல்களை ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ள முடியும். இதற்கான சூழ்நிலைகளே தற்போது காங்கிரஸ் சபையிலும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்ப் சீனாவிலே களமிறங்கினார். மேலும் டொனால்ட் ட்ரம்பை வரவேற்பதற்காக சீனாவினுடைய அதிபர் வருகை தந்திருக்கவில்லை. வழமையாக அமெரிக்க ஜனாதிபதியை வரவேற்பதற்காக குறித்த நாட்டினுடைய அதிபர் விமான நிலையத்திற்கு செல்வார்கள். அமெரிக்க ஜனாதிபதிக்கு உச்ச கௌரவத்தை வழங்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காகவே நாட்டினுடைய அதிபர்கள் அமெரிக்க ஜனாதிபதியை வரவேற்பதற்காக விமான நிலையத்திற்கே செல்வார்கள். ஆனால் சீனாவினுடைய அதிபர் விமான நிலையத்திற்கு செல்லவில்லை. சீனாவினுடைய பிரதி ஜனாதிபதி மற்றும் ஏனைய சிறிய பிரதிநிதிகள் மூலமாகவுமே டொனால்ட் ட்ரம்பை வரவேற்றிருந்தார்கள். இவ்வாறு சீனாவினுடைய அதிபர் நேரடியாக சென்று டொனால்ட் ட்ரம்பை வரவேற்காமல் இருந்தது டொனால்ட் ட்ரம்புக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அவமானம் என்றும் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அவமானம் என்றும் தற்போது சமூக ஊடக வலைத்தளங்களில் செய்திகள் பகிரப்படுகின்றன. ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் அமெரிக்காவில் களமிறங்கிய சந்தர்ப்பத்தில் டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாக விமான நிலையத்திற்கு சென்று அவரை வரவேற்றார். சீனாவினுடைய ஜனாதிபதி அமெரிக்காவில் களமிறங்கிய சந்தர்ப்பத்தின் போதும் ஜோ பைடன் அவரை வரவேற்பதற்காக நேரடியாக சென்றிருந்தார். ஆனால் தற்போது டொனால்ட் ட்ரம்பை வரவேற்பதற்கு சீனாவினுடைய அதிபர் நேரடியாக செல்லாமல் ஒட்டுமொத்த அமெரிக்காவுக்கும் ஒரு சிறந்த பாடத்தினை கற்பித்துள்ளார். எனவே அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளுடைய ஆரம்பமே அமர்க்களமாக அமைந்துள்ளது. மேலும் தற்போது சீனாவினுடைய அதிபருக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. அடுத்து தெற்கு லெபனான் பிரதேசத்திலே மோதல்கள் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளன. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்தில் தொடர்ச்சியான படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே 20க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களும் ட்ரோன் தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதே போன்று இந்த தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் வீரியமான பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் 35க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இவ்வளவு நாளாக மேற்கொள்ளாத அடுத்த கட்ட தாக்குதல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து மேற்கொண்டுள்ளார்கள். அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து பெரிய அளவிலான ட்ரோன் தாக்குதல்களை ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் மேற்கொண்டிருந்தார்கள். ஆரம்ப கட்டமாக ஒரே நேரத்தில் 30க்கும் அதிகமான ட்ரோன்களை களமிறக்கி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்கியுள்ளார்கள். ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு எதிராகவும் இராணுவ கட்டளை தளங்களுக்கு எதிராகவும் அவர்களுடைய போர் வாகனங்களுக்கு எதிராகவும் ஒரே நேரத்தில் அதிகளவான ட்ரோன்கள் களமிறக்கப்பட்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்களின் போது கிட்டத்தட்ட 25க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் 5க்கும் அதிகமான இராணுவ கட்டளை தளங்களில் வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. 3 போர் வாகனங்கள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்ட அரை மணித்தியாலங்களுக்குள் 2ஆம் கட்ட ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது கிட்டத்தட்ட 45க்கும் அதிகமான ட்ரோன்கள் களமிறக்கப்பட்டதாகவும் இந்த தாக்குதலிலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது ஆரம்ப கட்ட தாக்குதலிலே கொல்லப்பட்ட படுகாயமடைந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை மீட்பதற்காக வருகை தந்த மீட்பு படைகளை இலக்கு வைத்தும் ஏனைய சோதனை சாவடிகளை இலக்கு வைத்தும் முக்கியமான தளங்களை இலக்கு வைத்துமே இந்த 2ஆம் கட்ட தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் இந்த 2ஆம் கட்ட தாக்குதலிலும் 5க்கும் அதிகமான போர் வாகனங்கள் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று தெற்கு லெபனான் பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு எதிராகவும் போர் வாகனங்களுக்கு எதிராகவும் டசன் கணக்கான ட்ரோன் தாக்குதல்களையும் கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அல் பயாதா, டேர் சிரியன், ஐட்டா, அல்ஷா, பைட்ரூன் ஆகிய பிரதேசங்களிலும் தைபே பிரதேசத்திலும் இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இந்த தாக்குதல்களில் குறைந்தது 30க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டு படுகாயமடைந்திருக்கலாம் என்றும் 10க்கும் அதிகமான போர் வாகனங்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு லெபனானிய அரசாங்கத்திற்கும் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கும் இடையிலான முருகல் நிலையானது தற்போது உச்சக்கட்டத்தை நோக்கி நகர்ந்துள்ளது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்போடு லெபனானிய அரசாங்கம் நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு இயல்பாக்கத்தினை ஏற்படுத்தினால் ஹிஸ்புல்லா சில தீர்க்கமான முடிவுகளை எடுக்கப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இப்படியான நிலைமையில் லெபனானிய அரசாங்கம் ஐநாவிலே ஈரானுக்கு எதிரான முறைப்பாடுகளை முன்வைத்துள்ளது. முதல் முறையாகவே இவ்வாறு லெபனானிய அரசாங்கம் ஈரானுக்கு எதிரான முறைப்பாடுகளை முன்வைத்துள்ளது. தூதரக உறவுகள் மீதான வியன்னா உடன்படிக்கையை ஈரான் மீறியுள்ளது.
செய்துள்ளது. லெபனானை போருக்கு இழுத்து லெபனானினுடைய இறையாண்மையை ஆபத்திற்குள் தள்ளியுள்ளது. லெபனானிய அரசாங்கத்தினுடைய விருப்பத்திற்கு எதிராக லெபனானிய நாட்டை நடத்துவதற்கு ஈரான் எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் மேற்கொள்கின்றது. இதனால் அவசரமாக ஐக்கிய நாடுகள் சபையானது ஈரானுக்கு எதிரான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றும் லெபனானிய விவகாரங்களில் இருந்து ஈரானை தடுத்து நிறுத்துவதற்கு அனைத்து விதமான வேலை திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் லெபனானிய அடிமை தலைமைகள் ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையில் ஈரானுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார்கள். அத்தோடு லெபனானிய அரசாங்கத்தினுடைய இந்த முடிவுகளை தொடர்ந்து லெபனானினுடைய தலைநகரான பெய்ரூட்டை கைப்பற்றுவதற்கான திட்டங்களை ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் வகுத்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு இயல்பாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தால் இந்த திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கான அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் முழுமையாக களமிறக்கப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் லெபனானினுடைய தலைநகரை கைப்பற்றக்கூடிய திட்டத்தில் லெபனானிய அரசியல் தலைமைகள் கூட படுகொலை செய்யப்படலாம் என்றும் லெபனானிய ஆய்வாளர்கள் எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். எனவே லெபனானிய களத்தில் எவ்வாறான விளைவுகள் ஏற்பட போகின்றது என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொலியை விரைவாக வெளியிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.